சந்தேகம் என்ன அப்படின்னா, இவ்வளவு செலவு பண்ணதுக்கான ரிசல்ட் எங்க? அந்த ரிசல்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல 400 கோடி ரூபாய் வாங்கி என்ன பண்ணீங்க? என்ன செலவு நடந்தது? இந்த 3 மாசத்துல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் பாஜக ஏதாவது முன்னெடுத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. இதை பண்ண போறாங்க, அதை பண்ண போறாங்க, இதை இப்படி மாத்த போறாங்க, அமித்ஷா அதிரடி, மோடி எதிரடி, அமித்ஷா கோபம், இப்படி எல்லாம் வந்து தலைப்புச் செய்திகள் மட்டுமே வந்துட்டு இருக்கே தவிர செயல்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருக்கிற திமுகவும் அதிமுகவும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையிலேயே இல்லையோ. பாஜகவும் அந்த அதே திமுகவோட சேர்ந்துக்கிட்டு தாவேக்காவை வந்து நாங்க கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கியிருக்காங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. சமீபத்தில் தேசிய பாஜக தமிழக பாஜகவிற்கு கொடுத்த 400 கோடி ரூபாயை ஊழல் செய்து விட்டதாக சமீபத்தில் ஒரு பரபரப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இந்த தகவல். உண்மை என்ன ஜி? தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட 400 கோடி ரூபாய்க்கு கணக்கில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஊழல் கணக்குல கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல. 400 கோடி ரூபாய் சட்டமன்ற தேர்தலுக்கு செலவு செய்தும் கிட்டத்தட்ட ஒரு 23 தொகுதிகள், அதோட இப்ப தமாக தொகுதிகளும் சேர்த்தோம்னா 28 தொகுதிகள் மட்டும்தான் வந்து அவங்க போட்டியிட்டாங்க. அந்த 28 தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் வந்து அவருடைய சொந்த செல்வாக்குல தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர பாஜகவுடைய செல்வாக்கா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல நம்ம இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். அப்படி இருக்கிற போது ஒரே ஒரு தொகுதி வெற்றிக்காக டெல்லி பாஜக வந்து 400 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் வந்து இங்க எழுந்துட்டே இருக்கு. 400 கோடி ரூபாய் வாங்கி என்னங்க பண்ணீங்க? அவ்வளவு செலவு பண்ணியும் ஏன் வந்து ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. இப்போ நம்மளுக்கே தெரியும், நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய யாரும் சொல்லாமலே பாஜகவுக்காக வந்து எவ்வளவோ வேலை பார்த்தோம். ஆனா நம்மள மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, சமூக வலைதளத்துல இருக்காங்க, பிளஸ் வந்து களத்துல வந்து இறங்கி வேலை செய்யறவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களையெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி ஒரு நல்ல விதமா வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியுமே பாஜக வந்து எடுக்கவே இல்லை. அது வந்து நம்மளுக்கே தெரியும். முழுக்க முழுக்க அதிமுகவுடைய பிரச்சாரத்தை நம்பி மட்டுமே இவர்கள் செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதுனால அப்ப இந்த 400 கோடி ரூபாய் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஆனா பாஜகவுல இருந்து இத பத்தி யாருமே பேசாம கடந்து போறத நினைச்சாதான் நம்மளுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. குறிப்பாக இதுல வந்து தலைவர் அவருடைய மகன் இதெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு சில பேர்லாம் இதுல ஈடுபட்டதாக பேசப்படுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் இதுல இந்த கையாடல் பண்ணியிருப்பதாக உங்களுக்கு தகவல் கிடைத்தது? இல்லைங்க, இது வந்து கையாடல் ஊழல் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்மளால பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உண்மை என்ன, ஒரு பக்கம் ஒரு இந்த தகவல் மட்டும் வந்திருக்கு. பாஜக தரப்புல இருந்து ஏதேனும் விளக்கங்கள் கொடுத்தால் நம்ம அதை கேட்டுட்டு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, இவ்வளவு செலவு பண்ணதுக்கான ரிசல்ட் எங்க? அந்த ரிசல்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல 400 கோடி ரூபாய் வாங்கி என்ன பண்ணீங்க? என்ன செலவு நடந்தது? ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு விசிபிலிட்டி அந்த அளவுக்கு பண்ணல. நீங்க சமூக வலைதளத்துல செலவாகட்டும் அல்லது வந்து களத்துல செலவாகட்டும் நீங்க பண்ணல அப்படிங்கிறதுனால அது என்ன நடந்தது, எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது, யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது, யார் வந்து அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க பணம் மத்திய அரசாங்கம் பாஜக வந்து பணம் கொடுத்திருக்காங்க, ஓகே, அவங்களுக்கு திருப்பி கணக்கு கொடுக்கணும். அதனால வந்து அந்த கணக்கு கொடுக்காம எல்லாம் வந்து பாஜக விடமாட்டாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி ஏதாவது கணக்கு கொடுத்திருக்காங்களா, அதுல வந்து எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது, ஏதாவது தொகை யாராவது மீதி கொடுத்திருக்காங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு அந்த சந்தேகங்களுக்கு நம்மளுக்கு பதில் இல்லை அப்படிங்கிறதுனாலயே இதுல வந்து ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு, இவங்க திருடிட்டாங்க அவங்க திருடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மேபி பல பேர் வந்து அதை விமர்சனம் பண்ணலாம். பாஜக இன்னைக்கு வந்து நம்ம பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணல, நான் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக பாஜக மேல அவதூறு பரப்புவதற்கு நான் தயாரா இல்லை. ஆனா இந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்கிறார்களா, அதுதான் இங்க முக்கியமானது. இதுல குறிப்பாக பார்க்கும்போது அமித்ஷா அவர்களை இவங்க வந்து ஏமாத்திட்டாங்க. அதனால அமித்ஷா அவர்களுக்கு தமிழக பாஜக தலைவர்கள் மேல கோபத்தில் இருப்பதாகவும் செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த செய்திகளோட உண்மை தன்மையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையா?
இருக்கலாம் தான் நினைக்கிறேன். இப்ப சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் திருவண்ணாமலை வந்துட்டு அப்படியே புதுச்சேரி போயிட்டாரு. அப்போ வந்து தமிழக பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள வந்து அவரு சந்திச்சாரா? ஆ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அந்த செய்திகளையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணல. அமித்ஷா வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. மத்திய உள்துறை அமைச்சர் இங்க தமிழ்நாட்டுல வந்து அமித்ஷா, மோடி இந்த 2 பேர வச்சுட்டு தான் வந்து பாஜகவுக்கு எதிரான அரசியலே செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா, தமிழக பாஜக என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும்? அது வந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்கணும். ஆனா அவர் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அவர் நேரா திருவண்ணாமலை போனாரு. திருவண்ணாமலையில இருந்து அப்படியே புதுச்சேரி போயிட்டாரு. அங்க வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. அப்போ இங்க பாஜக வந்து என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அறிகுறியே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஜூன் மாசம் 5ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு வெளியேறிவிட்டார். அதற்கு பிறகு புதிய ஆட்சி அமைந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாள் ஆகப் போகுது. 3 மாசம் ஆச்சு. இந்த 3 மாசத்துல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் பாஜக ஏதாவது முன்னெடுத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. சரி, டெல்லி பாஜக தான் என்ன பண்ண போறாங்க? அமித்ஷாவோ, மோடியோ தமிழக பாஜகவுல இருந்து அண்ணாமலை வெளியேறிட்டாரு. அப்போ ஒரு டிரான்சிஷன் தேவைப்படுது. இங்க நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார். அவரு பதவி ஏற்றதுக்கு பிறகும் வந்து தேர்தல்ல வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அவருதான் தலைவராக தொடரப் போகிறாரா? இல்ல தலைவரை மாத்த போறாங்களா? ஏன்னா அதற்கான பேச்சுகளும் அடிபட்டுட்டு இருக்கு. அஸ்வத்தமன் வந்து தலைவராக போறாரு அப்படின்னு பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்கே தவிர இன்னும் செயல்பாட்டை காணும். இத பண்ண போறாங்க, அதை பண்ண போறாங்க, இது இப்படி மாத்த போறாங்க. அமித்ஷா அதிரடி, மோடி எதிரடி, அமித்ஷா கோபம் இப்படி எல்லாம் வந்து தலைப்புச் செய்திகள் மட்டுமே வந்துட்டு இருக்கே தவிர செயல்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அமித்ஷா அவர்கள் இப்ப வந்துட்டு போனதை பத்தியும் வந்து யாருமே பெருசா வாய் திறக்கல. திமுக ஆட்சியில இருந்தாலாவது வந்து நாங்க அமித்ஷாவுக்கு கருப்பு கொடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கிளம்புவாங்க. அதன் மூலமாகவாவது பாஜகவுக்கு சில விளம்பரங்கள் கிடைக்கும். இப்ப தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கும் வழி இல்லாம போச்சு. அதனால அமித்ஷா அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? தமிழக பாஜக தலைவர்கள் என்ன செய்ய போறாங்க? ஏன்னா இணையதளத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக பாஜக நிர்வாகிகள் மற்றும் அந்த சப்போர்ட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரே வேலை வந்து அண்ணாமலையை திட்டுறது மட்டும்தான். மற்றபடி அவங்க வந்து வேற எந்த வேலையுமே செய்யறது இல்ல. பாஜகவுக்கு எதிராக என்ன விமர்சனம் வைச்சாலும் இங்க வச்சுக்கலாம். ஆனா இவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை திட்டுவது மட்டும்தான் வந்து இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன செஞ்சாலும் விமர்சனம் பண்றது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படிங்கிறத அவங்கதான் கேட்டுக்கணும். பாஜகவில் இருக்கும்போது அதிரடி அரசியலுக்கு பேர் போனவர் அண்ணாமலை அவர்கள். அவர் எப்பயுமே ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை காட்டக்கூடிய ஆள் இல்லை. நான் திருப்பி அடிப்பேன், நீ ஒரு அடி அடித்தா 2 அடி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை அவர்கள். ஆனால் பாஜகவில் இருந்து வெளியேறிய பிறகு அமைதியான ஒரு அரசியலை மேற்கொள்கிறார். அந்த அளவுக்கு அதிரடி இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் மீதான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி ஜி? அந்த அதிரடி அரசியல் அண்ணாமலையை நம்ம பார்த்தாச்சுங்க. மக்கள் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அண்ணாமலையால என்ன பண்ண முடியும்? அவருடைய கெப்பாசிட்டி என்ன? அவருடைய கேப்பபிலிட்டி என்ன? அவர் நினைச்சா மக்கள் விரும்புனாங்க அந்த அதிரடியான அரசியல். அதை விரும்புனாங்க, கரெக்ட். ஆனா அதே அரசியலை திரும்பவும் செஞ்சுட்டு இருந்தா மக்களுக்கு சலிப்பாயிடும். இதுதான் ஏற்கனவே பார்த்துட்டாங்கல்ல அவங்க. அந்த அரசியலை அண்ணாமலையுடைய அந்த வெர்ஷனை நம்ம பார்த்தாச்சு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அண்ணாமலையுடைய 2.0. 2.0ல அவர் என்ன பண்றாரு? அவரு தனக்கான ஒரு பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இது வந்து அவர் இயக்கம் தான் தொடங்கி இருக்காரு. இன்னும் கட்சியா வந்து கன்வெர்ட் ஆகல. இப்ப வந்து அவருடைய அரசியல் என்னவாக இருக்கிறது? சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுத்து அதற்கான தீர்வுகளை கொடுப்பதன் மூலம் மக்களின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இது வந்து சைலண்டா ஒரு ரிவல்யூஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை என்ன பண்றாரு, என்ன பேசுறாரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த வீதி லீடர்ஸ் இயக்கத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டைம் ஆகும். அவர் வந்து ஒரு கட்சியா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா, அவர் நிர்வாகிகள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா, கொள்கைகள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அதற்கு பிறகுதான் வந்து அண்ணாமலை வந்து களத்துக்கு வருவார். அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா வந்து ஒரு ஆட்சி வந்திருக்கு. 100 நாள் தான் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இப்பதான் தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த டைம்ல வந்து அவங்களை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு என்ன இருக்கு? இவங்க இன்னைக்கு திமுக, அதிமுக, ஈவன் பாஜக எல்லாருமே வந்து தாவேகாவை கடுமையாக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டே இருக்காங்க.
அதாவது தாவேக ஆட்சியில வாழவே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்கு? ஏங்க இப்பதாங்க அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு டைம் குடுக்க வேண்டாமா? அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க. அதே மக்களுடைய கருத்தை தான் அண்ணாமலை அவர்களும் எதிரொலித்தார். அவங்க புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு 1 வருஷமாவது டைம் குடுக்கணும்னு அவரு தானே சொன்னாரு. இங்க வேற எந்த அரசியல்வாதியாவது வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துனாங்களா? மக்களுடைய தீர்ப்பை நம்ம மதிச்சு ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு இருக்கிற திமுகவோ, அதிமுகவோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையிலேயே இல்லை அவங்க. பாஜகவும் அந்த அதே திமுகவோட சேர்ந்துகிட்டு தாவேகாவை வந்து நாங்க கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கியிருக்காங்க. இத மக்கள் விரும்புறது இல்ல. நீ வந்து தாவேகா மேல இன்னைக்கு திராவிட கட்சிகள் வைக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளும், அனைத்து புகார்களும் இவங்க ஆட்சியில் இருந்தபோது நடந்திருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அவங்க? அப்ப அத கேட்பாங்கல்ல மக்கள். நீங்க இருந்தபோது என்ன சார் பண்ணீங்க? இப்ப அவங்கள போய் கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ தாவேகா ஆட்சிக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குடைச்சல் குடுக்குற வேலையத்தான் வந்து இந்த திராவிட கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே வேலையே பண்றதுக்கு அண்ணாமலை எதுக்கு? அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற வரிசையில அண்ணாமலை தனியா நிக்கிறாரு. அவர் வந்து தாவேகா ஆட்சியில் நடக்கும் சில தவறுகளை அவங்க வந்து கண்டுகொள்ளாத விட்ட விஷயங்களை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு, சுட்டி காட்டுறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு, நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதற்கு வந்து தாவேகா தரப்புல இருந்தும் அந்த அமைச்சர்களாகட்டும் இல்ல அதிகாரிகளாகட்டும் அவங்க மரியாதையத்தான் பதில் சொல்றாங்க. இப்ப நீங்க இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாக்ல அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்தார். 129 இடங்கள் இன்னும் டாஸ்மாக் கடைகள் வந்து இப்பவும் பள்ளிகள் பக்கத்துலயும், கோயில்கள் பக்கத்துலயும், கல்லூரிகள் பக்கத்துலயும் இருக்கு அப்படின்னு லாஸ்ட் மந்த் அந்த போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு முடிஞ்ச உடனே ஒரு அறிக்கை கொடுத்தாரு திரு அண்ணாமலை அவர்கள். நிருபர் வந்து அந்த கேள்வியா கேட்கிறாரு. சார் இந்த மாதிரி அண்ணாமலை வந்து இன்னும் 129 இடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இங்க 717 கடைகள் நாங்க நீக்கிட்டோம், இடத்தை மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் 129 சொல்றாரு. அவர் கொடுத்த அறிக்கை உங்களுக்கு உங்க பார்வைக்கு வந்ததா? நீங்க அதை கவனத்துல எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அமைச்சர் வந்து பதறி, என்ன சார் இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா பார்வைக்கு வந்தது. நாங்க அதை கவனத்துல எடுத்திருக்கோம். அவர் சொன்னது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கடைகள் எல்லாத்தையுமே நாங்க ஆராய்ந்து அதை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதுதானே பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். அவர் முதல்ல வந்து வீடியோ போட்ட போது என்ன பேசினாரு? நான் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்றேன் அப்படின்னாரு. ஆரோக்கியமான அரசியல். அப்ப இதுதானே ஆரோக்கியமான அரசியல். இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்துல வந்து வேலை பார்ப்பவர்களுக்கு 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை அப்படின்னு ஒரு தகவலை அவர் பதிவு பண்ணார். பதிவு பண்ணி 2 நாள்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் போயிடுச்சு. அப்போ தாவேகா அரசாங்கத்தை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் அண்ணாமலை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்க வந்து குரல் கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறாரு. தினசரி வந்து அவங்களுடைய ஆட்சியினுடைய நிறை குறைகளை பட்டியலிடும் அளவுக்கு அவங்க இன்னும் ஆட்சி செய்யவே இல்லை. ஆனா இங்க திராவிட கட்சிகள் அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணணும். தாவேகாவுக்கு ஒண்ணுமே தெரியல, விஜய்க்கு ஒண்ணுமே தெரியல, இந்த அமைச்சர்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இவங்களால எதுவுமே செய்ய முடியாது, இவங்க ஆட்சியில ஒரு நல்லது கூட செய்ய முடியாது. நீங்க டிவி டிபேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதைத்தானே பேசிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாம் அதை சொல்றதுக்கு இவங்க யாரு? மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். நான் தான் முன்னாடியே ஒரு இதுல சொல்லியிருந்தேன். நம்ம வந்து தாவேகா அரசாங்கத்தை பாஜக வந்து எதிர்த்து அரசியல் பண்றாங்க. அப்போ தாவேகா ஆட்சி வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு வேற யார் ஆட்சி வேணும்? திமுக வந்தா பரவாயில்லையா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? திமுகவும் வேண்டாம், 2 திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு மாற்றம் வேணும் தானே அண்ணாமலை அவர்கள் போராடினாரு. இதே தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிற போதும் இதே சொல்லியிருக்காங்கல்ல, 2 திராவிட கட்சிகளும் இல்லாத தமிழகம் தாமரை மலரும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? தாமரை வர்ற இடத்துல வந்து இன்னைக்கு விசில் வந்துருச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. ஆக்சுவலா அண்ணாமலை போட்ட உழைப்பை வந்து விஜய் அறுவடை பண்ணிட்டார். இதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சிக்கு வந்து பக்கபலமாக இருக்க வேண்டியது பாஜகவுடைய கடமை. அட்லீஸ்ட் அரசியலுக்காவது அதை பண்ணலாம் இல்ல. நீங்க பாஜக இது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அவங்களோட இருக்காங்க. அதுக்காக வந்து நீங்க தாவேகாவை எதிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இல்ல. நீங்க ஆதரிக்கிற மாதிரி போனீங்கன்னா அதை வச்சு சில அரசியல் கணக்குகள் நடக்கும். பாருங்க, பாஜக இதை ஆதரிக்கிறதுன்னு திமுக பேசுவாங்க.
அதன் மூலமாக தாவேக்காவுக்கு அழுத்தம் வரும். நீங்க உங்களுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு யார் பதில் சொல்றாங்க? தாவேக்காவுக்கு பாஜகவுடைய கேள்விகளுக்கு இல்ல பாஜகவுடைய குற்றச்சாட்டுகளுக்கு இன்னைக்கு யார் பதில் சொல்றாங்க? யாருமே கிடையாது. அப்ப நீங்க அரசியல்ல வந்து ஒரு வெற்றிடம் மாதிரி தான் வந்து இன்னைக்கு பாஜக இருக்கு. அண்ணாமலையுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து அவரோடது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், ஆரோக்கியமான அரசியல். அவரு இந்த அரசாங்கத்தை எப்படி வழிநடத்தணும் அப்படிங்கிறத பார்த்து அவருக்கும் அவருடைய ஆஹ், நோக்கத்துக்கும் வந்து பழுது இல்லாமல் அவர் வந்து அந்த அரசாங்கத்தை வழிநடத்திட்டு இருக்காரு. எங்க குறை சொல்லணுமோ அப்ப குறை சொல்லலாம். அதற்கான காலகட்டம் வரும். சமீபத்தில் நம்ம பார்க்க முடிகிறது, மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய மணி அவர்களாக இருக்கட்டும், தாவேகாவில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதி நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும், இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா விசஸ், அதாவது விஜய் விசஸ் உதயநிதி என்பது திமுக என்பது மாறப்போகிறது. 2031 நீங்க பார்க்க தான் போறீங்க. விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் அமையும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது அமையுமா, மாறுமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதற்காக வந்து உதயநிதி களத்திலேயே இருக்க மாட்டாரு, திமுக வந்து கட்சியே இருக்காது அப்படிங்கிறத நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்பவும் ஒரு பலம் இருக்கு. அவங்களுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கு, பிளஸ் அவங்க கிட்ட ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு 50% சான்ஸ் என்னன்னா திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் பலமாகிட்டே போறதுனால அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு. அது வந்து பாஜகவுக்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணையும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா விஜய்க்கு எதிராக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தது அப்படின்னா அது வந்து உதயநிதி தான் வந்து கண்டிப்பாக ஒரு லீடரா இருப்பாரு. ஆனா விஜய்க்கு ஈக்குவலான ஒரு தலைவரா உதயநிதி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா அவங்களுடைய அந்த கட்சி கட்டமைப்பு பிளஸ் அவங்களுடைய தொண்டர்கள் பலம், அவங்களுடைய அந்த ஊடக பலம் பிளஸ் கொள்கை சார்ந்த அவங்களுடைய அந்த அல்லக்கைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளஸ் சோசியல் மீடியாவில இருந்து அவங்க சினிமா துறையிலிருந்து எழுத்தாளர் துறையிலிருந்து அத்தனை இடத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட கொள்கைகளை வச்சு அவங்க நிறைய பேரை வளர்த்தி வச்சிருக்காங்க. ஸோ அப்ப அவங்களுடைய அதனுடைய அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த கூட்டத்துடைய பலம் எல்லாம் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. அவங்கெல்லாம் தான் இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பப்ளிக் ஒப்பீனியனா அவங்க கொண்டு போறதுல திமுக வந்து மாஸ்டர்ஸ். ஸோ அப்போ அதெல்லாமே வந்து நீங்க இடது கையால புறந்தள்ளிட முடியாது. உதயநிதி திமுக இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, எதிர்காலத்துல வந்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலை மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி, இந்த 3 முனை போட்டி கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அது வந்து 2029 பிறகு 29க்கு பிறகு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. களம் அப்படித்தான் அமையும். ஏன்னா இங்க வந்து இவர் வந்து திராவிடம் இவங்க பேசுறாங்க, அவங்க வந்து திராவிடம் பஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு விஜய் பேசுறாங்க. பட் ஆனா கொள்கைகள் சார்ந்து விஜய் வந்து ஒன்றும் பெருசா பண்ண போறது கிடையாது. அந்த இந்த 2 இடத்துலயும் இல்லாம ஒரு குட் கவர்னன்ஸ், நிர்வாக ரீதியாக சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி சமூகத்தின் மாற்றங்களை ஏற்படுத்தி சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து ஒரு சிறந்த ஆட்சியை கொடுப்பதற்கான முயற்சியாக திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கட்சியை முன்னிறுத்துவார். அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சமூக பிரச்சனைகளை கையாண்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கும். அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அரசியல் மயப்படுத்தப்பட்ட அந்த பயிற்சி கொடுத்திருப்பாங்க, நிர்வாக ரீதியிலான பயிற்சி கொடுத்திருப்பாரு. அத்தனை பேருமே நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியை முன்னிறுத்துவார். சோ அப்போ அந்த இடத்துல வந்து விஜய் வெர்சஸ் திமுக வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிறது தான் வந்து களமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.